ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அது நடுவில் இருக்கிற ஸ்டெம்மை எடுத்துடுங்க. அப்போ தான் வெங்காயம் தனித்தனியாக வரும். எவ்வளோ தின்னாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக வெட்டுங்க. கத்தியில் வெட்டும்போது கை பத்திரம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி தின்னா வெட்டிட்டு அதை கிராஸில் இப்படி வெட்டிக்குங்க. மீதி வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது அளவு எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கங்க. இது 250 கிராம் அரிசி பிடிக்கிற கப்பு. இதில் வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு கப்பு வரணும். அது 125 கிராம். ஸ்கேல் இல்லாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 வெங்காயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும். அதனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. தக்காளி அதே மாதிரி நடுவில் இருக்கிற ஸ்டெம்மை இப்படி கட் பண்ணிக்கங்க. நம்ம தக்காளியை அரைக்க போகிறோம், அதனால் இப்படி 4ஆக வெட்டுங்க போதும். இதையும் அந்த கப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வரும். இது 125 கிராம். இந்த கப்போட சைஸ் பார்த்திங்கன்னா அரிசி 250 கிராம் பிடிக்கும். பாருங்கள், கடையில் 250 கிராம் 1/4 கிலோ கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கள். எந்த பாத்திரத்தில் பிடிக்குதோ அதை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை கழுவி ஊற வச்சுருவோம். வெங்காயம் அது மசாலா இது எல்லாமே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அரிசி ஊற வைங்க. புதினா தலை அரை கைப்பிடி, மல்லி இலை அரை கைப்பிடி, ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக வரணும். ஸ்கேல் இருந்ததுன்னா ஒரு 8 கிராம் 10 கிராம் போட்டு எடுத்துக்கோங்க. இதை எவ்வளோ ஃபைன் சாப்பப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பொடியை நறுக்கிக்கங்க. அடுத்து தாளிக்கு தேவையான மசாலா எடுக்கிறோம். கிராம்பு ஒரு 3 நம்பர் எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி நெடி அடித்த மாதிரி இருக்கும். அதனால் அளவாக நான் சொல்கிற அளவு போடுங்க, நல்லாயிருக்கும். பட்டை கை விரல் அளந்தால் இந்த 2 கோடு 2 இன்ச்சு அதை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சரிதா? இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அரைச்சதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் அதுவும் ஒரு மாதிரி மக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. 2 பச்சை மிளகா. உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன், பொடி உப்பு போடுறவங்க அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உப்பு கண்டிஷன் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேஸ் ஹெவியான பாத்திரம் வைக்கிறோம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் குக்கர் வச்சுருக்கேன். நீங்களும் குக்கர் வேணால் வச்சுக்கோங்க. 50 ml எண்ணெய், நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சூடானோன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு வரும். நான் என்னோடய பழைய வீடியோஸில் பூரா சொல்லிகிட்ருக்கேன். கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 90% அந்த அது வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த பாத்திரம் எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஆவியெல்லாம் வெளியே லீக் ஆகாத மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்கில் ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா மூடி பெருசாவோ சிறுசாவோ இருந்ததுன்னா ஆவி கொஞ்சம் வெளியே போகும், கரெக்டாக தம் ஆகாது. அதனால் பாத்திரம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மூடியோடு எடுத்துக்கோங்க. அப்போ தான்
பிரியாணி நான் சொன்ன கண்டிஷனுக்கு வரும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அரிசி நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது நீங்கள் ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னால் வச்சாலும் கொஞ்சம் அதிகமாக ஊறின மாதிரி ஆயிரும். பின்னால் வச்சிங்கனாலும் கம்மியாக ஊறின மாதிரி ஆயிரும். நீங்கள் எல்லாம் மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வைங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு 50% வதங்கிருச்சு. நம்ம ஒரு சைடு இதை அப்படியே ஒதுங்கி நிற்கணும். அதுதான் பக்குவம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலரி விடுங்க. ஆயிலு 50 ml கரெக்டாக இருக்கும். தேவை அப்படிங்கிறவங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி ஓரளவுக்கு ஒதுக்கணும்னா ஒரு சைடு ஒதுங்கி நிற்கணும். இப்போ 90% எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாப்பொடியை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. இது பிரியாணிக்கு நம்ம ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம தனியாக ஒரு சிந்தட்டிக் கலர் சேர்த்த வேண்டியதில்லை. அதனால தான் எண்ணெயில் இப்படி வதக்குறோம். இல்லை இந்த கலர் வேண்டான்னு சொல்கிறவங்க நீங்கள் எண்ணெயில் இல்லாமல் அப்படியே மேலோட்டமும் போட்டுக்குங்க. அடுப்பை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா மல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், மணம் கிடைக்கும். கடைசியாக நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி கொதி வந்தோம்னா அதில் புதினா போடும்போது அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது இது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வதக்கும்போது உங்களுக்கு புதினா ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிரும். நம்ம அந்த பிரியாணியில் தனியாக தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சால் தனியாக அந்த குழந்தைங்க பொறுக்கி வைப்பாங்க. நம்ம தக்காளியும் அதனால தான் அரைச்சி ஊற்றுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அதை அரைச்சி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு அதிகமாகவும் சேர்த்தாதீங்க. அது ஒரு மாதிரி காரில் அடித்த மாதிரி ஆயிரும் பிரியாணியில். இந்த நான் சொல்கிற அளவு ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குச்சுனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கும்போது அது ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ரெண்டாவது புதினா மல்லி போடும்போது அது ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அது ஒரு ஸ்மெல் வரும். அதில் நீங்கள் எப்படி வெந்துருச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினப்போ கீழே அப்படி விலைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒட்டும். அப்போ நீங்கள் தக்காளி ஊற்றிடுங்க. தயிர் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். உப்பு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தயிர் அந்த பச்சை வாசம் போய் அதுவும் நல்லா வெந்து வதங்கி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். பிரியாணிக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மூடி போட்டு 2லேருந்து 5 நிமிஷம் விடுங்க. மறுபடியும் அடி பிடிக்குதான்னு பார்த்து ஒரு கலரி விடணும். பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் வேக வைக்கணும்னா மறுபடியும் ஒருக்கா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த போட்ட மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா நல்லா கத கத கதன்னு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அல்வா பதத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கி சிரமம் பார்க்காம பண்ணிங்கன்னா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அவசர அவசரமாக செஞ்சு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா பண்ணும்போது உங்களுக்கு அந்த இவ்வளோ டேஸ்ட் வராது. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னால் செஞ்சதை விட இது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெட்டி கழுவி வச்சுருக்கிற 250 கிராம் 1/4 கிலோ சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கங்க. சிக்கன் வாங்கும்போது போனோடு வாங்குங்க. தொடக்கறி வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஸ்ட் பீஸ் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் மசாலாலாம் அதில் பிடிக்காது. எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க, இல்லை தொடக்கறின்னு சொன்னிங்கன்னா அவங்களே போட்டு கொடுப்பாங்க. பிரியாணிக்கு தொடை பீஸ் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மூடி போட்டு அந்த மசாலாலாம் கறியில் ஏறக்காக ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். பாருங்கள், ஒரு 50% வந்து ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன்னா இருந்தால் நம்ம வேகாது. அதனால் பாருங்கள், பிரியாணி மசாலா நான் சொன்ன அந்த 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நான் மேலே கார்டு கொடுக்குறேன். மட்டனாக இருந்தால் நம்ம விசில் விட்டு வேக வைக்கலாம். இது சிக்கன் வந்து தேவையில்லை, இதுலேயே வெந்துடும் உங்களுக்கு. அப்புறம் பின்னால் நம்ம வேக வச்சு தம் போடுறதுனால சிக்கன் இதிலே வெந்துடும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு மசாலாலாம் சேர்ந்து கறியில் ஏறி இருக்கும். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கிறோம். 1/2 கிலோ 1 கிலோ செய்யும்போது நீங்கள் 1க்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இது நம்ம 1/4 கிலோ செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியது வரும். பாருங்கள், ஒரு 50 to 70% கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்பில் 1.25 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஒரு ஃபுல் கப்பு. அரிசி எவ்வளோ மட்டத்துக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு 1.25 ஊற்றின தண்ணி. 1 கப்பு தண்ணி. இது 3/4 பாகம் தண்ணி. 1.25 கப்பு ஊற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம 1/4 கிலோ செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கொதி வந்தோன்னே நம்ம அரிசி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ நீங்கள் கலக்கி விட்டு அதில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்குங்க. இது கொஞ்சம் புளிப்பும் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம், அதோட புளிப்பு. இதையும் செக் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 மூடி புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழம் புளியறனால பிரியாணி வந்து கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும். நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் போடும்போது எல்லாம் சேர்ந்து ஈவனாகிக்கும். பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடணும். 5 நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற 250 கிராம் 1/4 கிலோ அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். சீரக சம்பா அரிசி. அரிசி ஊற வைக்கிறது நீங்கள் எல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. ஒரு மூடி போட்டு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அரிசியும் உள்ளே சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 50% வெந்திருக்கும்.
நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா மசாலா ஒரு சைடாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசி, மசாலா, கறி எல்லாம் ஒட்டுக்க ஒரே இதில் மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால் நல்லா கலரி விடுங்க. அரிசி உடையுன்னு பயப்படாதீங்க, அரிசி உடையாது. பாருங்கள், இந்த மாதிரி சைடில் வச்சு தள்ளினீங்கன்னா மேலே இருக்க தண்ணியில் உள்ளே இறங்கும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. இன்னும் தண்ணி நிறையா இருக்குது, நம்மளுக்கு தண்ணி வற்றணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 70% வந்து அரிசி வெந்திருக்கும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. அதேமாதிரி சைட்லேருந்து இப்படி 4 பக்கம் கலரி விடுங்க. தண்ணி கீழே இறங்கிக்கும். இப்போ தண்ணியும் அரிசியும் ஏகദേശம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அரிசியை மட்டம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பழைய தகரம் ஏதாச்சும் இரும்பு பிளேட் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா பழைய தோசைக்கல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இது இரும்பு பிளேட்டு, இது மேலே வச்சுருங்க. அடுப்பு சிம் பண்ணிடுங்க. ரைஸை மேலே வச்சு பாருங்கள். இப்போ தள்ளி விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியும் எல்லாம் உள்ளே இறங்கிடும். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. அரிசி இது மட்டும் நல்லா கொல கொல கொலன்னு இருக்கும். இந்த டைமில் அரிசியெல்லாம் மட்டம் பண்ணிடுங்க. தண்ணி சுத்தமாக இல்லை. அடுப்பு சிம் பண்ணிடுங்க. இப்போ அந்த கரெக்டான மூடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி இல்லை அதிகமாக, அதனால் ஆவி வெளியே போயிடுச்சு, உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். அந்த ஆவிலேயே வேகணும். கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. மேலே ஒரு வெயிட் இந்த மாதிரி இருந்தால் வெயிட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஃபுல்லாக மேலே வச்சுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் ஸ்டாப் கிளாக்கில் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்மையாக பிரியாணி சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. கரெக்டாக நான் சொன்ன டைமை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் உங்களுக்கு இதே மாதிரி வரும். அருமையான 1/4 கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார். இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு எல்லாமே அதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எப்பவும் சாப்பிட்றத விட ஒரு கரண்டி சேர்த்து தான் சாப்பிடுவீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.